அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமா மோசடி கதைகளை பத்தி தான் பேசியிருக்கிறோம். இந்த முறை ஒரு கிரைம் ஸ்டோரியை பத்தி பேசலாம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். திருச்சியில இதய பகுதின்னு சொல்லக்கூடிய மெயின்காட் கேட், பெரிய கடை வீதி எப்போதும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு வியாபார இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறுக்கு நெடுக்குமா அந்த பகுதியில ஜனத்திரள் போய்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்துலதான் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை அள்ளிட்டு ஆட்டோல பறந்து போயிடுறாங்க. இது எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிறது தான் எல்லார்ட்டையும் ஒரு இயல்பான கேள்வியா இருக்க முடியும். அது போலதான் இந்த வழக்க பதிவு செய்த கோட்டை போலீசாருக்கும் இருந்தது. அந்த ஓனர் ஒரு 36 வயசு மதிக்கத்தக்க உதய். அவரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு உதவியாளரா இருந்தவர் நிதின். அவருக்கு வயசு 19. அந்த 3 மாடி கட்டடத்துல கீழே வணிக பயன்பாட்டுக்காக கடைகளை வாடகைக்கு விட்டுருக்காரு. முதல் தளத்துல நிதின் அவர்கிட்ட வேலை செய்யற பையன் தங்கி இருக்கிறாப்புல. மேல் தளத்துல உதய் தன்னோட குடும்பத்தோட குடியிருக்கிறாரு. அவர் செய்யற தொழில் அப்படிங்கிறது தங்க நகைகளை மதிப்பீடு செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்க நகைகளை கட்டிகளாக உருக்கிறது அப்படிங்கிற தொழிலையும் அவர் சேர்த்து பார்த்து வந்ததா சொல்றாங்க. ஏன்னா அந்த தங்க நகையை மதிப்பீடு செய்யறவர்கிட்ட கிலோ கணக்குல தங்க நகை கட்டிகளை எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இது முதல் கேள்வி. அந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அந்த ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு மதியான வேளையில ஒரு 4 பேரு வீட்டுக்கு முன்னாடி வராங்க. பெல் அடிக்கிறாங்க. நிதின் உதவியாளர் வராரு. அவர்கிட்ட உங்க ஓனர்கிட்ட பிசினஸ் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில பேசுறாங்க. அந்த வேலை செய்யற பையனுக்கும் ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். அப்ப அந்த விதத்துல அவர் ஓனர்கிட்ட கன்வே பண்றாரு. மேல கூட்டிட்டு போறாங்க. அந்த 4 பேரோட சேர்ந்து நித்தினும் 5 நபர்களுமா ஓனர் உதய் சந்திக்கிறதுக்கு மேல போறாங்க. அப்ப வியாபார டீலிங் பேச போகிறதாக சொல்லி 4 பேத்த நிதின் அழைச்சிட்டு போன அந்த வேலையில தான் நித்தினை ஒரு நாற்காலியில வச்சு அந்த 4 பேர் கொண்ட கும்பல் கட்டி போட்டுட்டதாகவும், ஓனர் உதய ஒரு பாத்ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டி விட்டுட்டு அவங்க இருந்த நகைகளை கொள்ளையடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உதய் அந்த கழிவறை கதவை உதச்சி அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் சொல்லி இப்படியாக அந்த ஸ்டோரி போகுது. வழக்கமா போலீஸுக்கு இயல்பா எழக்கூடிய ஒரு சந்தேகம், கூட இருக்கிறவனோட உதவி இல்லாம இவ்வளவு துல்லியமா எந்த ஒரு சம்பவத்தையுமே நடத்திட முடியாது அப்படிங்கிற விதத்துல ஒரு கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு மனைவி என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அந்த மனைவியை ஒரு சந்தேக கண்ணில தான் வச்சிருப்பாங்க. அது போலத்தான் அந்த உதயிட்ட வேலை செய்த அந்த நித்தின் மேல போலீசார் ஒரு கண்ணுங்கருத்தமா இருக்கிறாங்க, வாட்ச் பண்றாங்க. அப்ப இந்த பின்னணியில தான் திருச்சி மாநகர கமிஷனர் என் காமினி அவர்களுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில ஸ்ரீரங்கம் ஏசி சீதாராமன் தலைமையில 2 தனிப்படைகளை அமைத்து விசாரிக்க உத்தரவிடுறாங்க. அதுல ஒரு தனிப்படை மகாராஷ்டிராவுக்கே போயிடுது. மகாராஷ்டிராவில ஒரு 2 பேத்த அவங்க தட்டி தூக்குறாங்க. அந்த 2 பேரை தட்டுனதுல அவங்க கொட்டின விஷயம்தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இந்த உதயிட்ட இருக்கிற இந்த கிலோ கணக்கிலான தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 மாசமா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, இது போல யாரெல்லாம் தங்க நகையில பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்காங்களோ, தங்க நகைன்னு நம்ம பொதுவா சொல்றதை காட்டிலும் தங்க நகையை கடத்துறது அல்லது ஒரு இல்லீகல் பிசினஸ், சட்டத்துக்கு புறம்பான வகையில, அதை நான் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புக்காக பண்றேன் அப்படின்னு நீங்க சாதுரியமா சொல்லி கொண்டாலும், யாரெல்லாம் சட்டவிரோதமான முறையில இந்த தங்க நகைகளை தங்க கட்டிகளை கைமாற்றம் செய்யறாங்களோ அல்லது பரிமாற்றம் செய்யறாங்களோ அந்த கும்பல் தான் இந்த கும்பலினுடைய ஒரு டார்கெட். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை நல்லா ட்ரெயின் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய மராத்தி மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், தமிழ் அல்லது பக்கத்துல வந்து தெலுங்கு, இது போன்ற மொழிகளை அந்த பிராந்திய மொழிகளையும் கூடவே கத்து கொடுத்துட்றாங்க. அப்ப ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் 3 மொழி, ஹிந்தி கட்டாயம், அதை தாண்டி 3 மொழிகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட அவங்கள அனுப்பி வேலைக்கு வச்சிடுறாங்க. அது வந்து நீங்க கார் டிரைவரா இருக்கலாம், அல்லது வீட்டு வேலைக்காரனா இருக்கலாம், இது போல ஒரு அசிஸ்டண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஆளை உள்ள சேர்த்துடுறாங்க. அப்ப அந்த வகையில அவங்களோட வேலையாளாவே அவங்க கூட விசுவாசமான வேலையாட்களா பயணிப்பாங்க. அதுல இருந்து ஒரு நபர் இவங்களுக்கு தகவலை வெளியில இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல நேரடி கான்டாக்ட் இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் அவர்களை அந்த பிசினஸ் வகையில தொடர்ந்து அந்த நபர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த ஆளுகிட்ட எத்தனை கிலோ தங்கம் இருக்கு அல்லது எத்தனை கோடி வச்சிருக்கிறான், அதை
எங்க பதுக்கி வச்சிருக்கிறான், எந்த நேரத்துல வந்தா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த உள் விவரங்களை இவர்கள் வழியாக தான் அந்த கடத்தல் கும்பலுக்கு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உதய் அந்த நகை கொள்ளையடிக்கப்பட்ட அந்த விவகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதயோட மொத்த குடும்பமும் மகாராஷ்டிராவுக்கு கிளம்பி போன சமயத்துல உதய் மட்டும் வீட்டுல தனியா இருந்த நேரத்துல தான் இந்த கொள்ளை அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு உதாரணமா சொல்லலாம். அப்ப அந்த வகையிலிருந்து தான் இந்த கும்பல் அந்த நகையை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கு. மும்பையில அந்த நகைகளை உருக்கி இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே பக்கத்துல சிதம்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ சொல்றாங்க. அந்த வில்லேஜ் அப்படிங்கிறதே இது போல தங்க நகைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாஃபியா கூட்டத்தினுடைய அந்த மொத்த கிராமமுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்றாங்க. இந்த மகாராஷ்டிரா பூனே இதனுடைய அந்த லொகேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே, மேற்குல அரபிக்கடல் இருக்கு, தெற்குல பெல்காம் கர்நாடக மாநிலத்தினுடைய எல்லை, அப்படியே போனா கோவா, வடக்குல ரத்னகிரி மலை. அப்ப இது ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு மாநிலம் மாவட்டமாக இருக்கு அப்படிங்கிற விதத்துல இந்த கொள்ளையர்களுக்கு அந்த லொகேஷனே அவர்களுக்கு சாதகமான ஒரு அம்சமா இருக்கு. ஏர்போர்ட் இருக்குது, சீபோர்ட் இருக்குது, கடல் வழியாவும் வந்துடலாம், வான்ல பறந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளோட அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மும்பை இது போன்ற இதுக்கு ஒரு கேந்திரமான ஒரு இடமா இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்களுடைய அந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 2022ல கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம், 1.5 கிலோ தங்கம் 17 கிலோ வெள்ளி இதே போலதான் கடத்திட்டு போறாங்க. இதே பூனேவை சேர்ந்த கும்பல் தான் கைது செய்யப்படுறாங்க. புதுச்சேரியில தங்கி அவர்கள் அந்த கொள்ளை திட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையிலிருந்து திண்டுக்கல் மதுரைக்கு கிலோ கணக்கில் நகைகளை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ஊருக்கா விநியோகம் செய்துட்டு திரும்புற வழியில அந்த காரனுடைய டிரைவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில திருச்சி இருங்கலூர் பக்கத்துல SRM கல்லூரிக்கு பக்கத்துல 10 கிலோ தங்க அந்த நகைகளை கார்ல இருந்தபடியே காரை வழிமறைச்சு கடத்திட்டு போனாங்க. அதை திருச்சி மாவட்ட SP செல்வநாகரத்தினம் தலைமையிலான போலீசார் ஒரு 4 மாநிலங்கள்ல தொடர்பு கொண்டு அந்த கேங்க அவங்க பிடிச்சாங்க. அந்த 97% அளவுக்கு அந்த நகைகளை துரிதமா செயல்பட்டதுனால நகைகளை உருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களால கைப்பற்றவும் முடிந்தது. அந்த ஸ்டோரியிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துப்போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வடமாநில கும்பல் அப்படிங்கிறத தாண்டி அந்த உரிமையாளரோட உடன் பயணித்த அந்த கார் டிரைவரே முக்கியமான இன்ஃபார்மரா இருந்து அந்த கொலை திட்டத்துல பங்கேற்றார் அப்படிங்கிறது தான் அதுலயும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு ஏங்க, கனடாவுல கிலோ கணக்குல தங்கங்களை கொள்ளையடித்த வழக்குல சண்டிகரை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் கைது செய்யப்பட்டிருந்தாரு. அந்த கேங்கையும் போலீசார் சுத்தி வளைச்சிருந்தாங்க. அப்ப இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. எப்படி நம்ம வடமாநில கும்பல் பான்பராக் வாயன்கள் OTP நம்பரை சொல்லு அப்படிங்கிறத ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு ஏமாற்று வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பரவலா சொல்றோமோ, அதுபோல இது போல பெரிய அளவுல நடத்தக்கூடிய இந்த கடத்தல் கொள்ளை சம்பவங்களையும் இந்த மகாராஷ்டிரா பூனே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் அதை பக்காவா பிளான் பண்ணி நாடு முழுவதும் அதை செய்துட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு தெரியற விஷயம் அதுதான். இன்னும் சொல்ல போனா இதே மும்பை அந்த மகாராஷ்டிராவில் 9க்கு மேற்பட்ட இது போன்ற கேங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் சொல்றாங்க. ஏன்னா அந்த மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துல ஒரு பூமான ஒரு மாநிலமா பார்க்கப்படுது. குறிப்பா குர்கான், நவி மும்பை போன்ற இடங்கள்ல பல்வேறு நாடுகளை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தொழிற்சாலைகள் உள்ள வரும் பொழுது ஒண்ணுக்கும் ஆகாத விவசாய நிலங்கள் கூட அந்த விவசாயிகள் தன்னுடைய வாழ்நாள்ல எதிர்பார்க்காத ஒரு விலை அந்த நிலங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதை விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றி கொடுப்பதற்கு ஒரு புரோக்கர் கூட்டம் இருந்தது. நிலங்களை கைப்பற்றி கொடுத்தாங்க. கம்பெனிகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிகளிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்கு அவர்களுக்குள்ளார ஒரு கேங் வார். எதுக்கு? அந்த கம்பெனிகளுடைய ஸ்கிராப் எடுத்துக்கிறதுக்கு, அந்த கம்பெனிகளுக்கான டிரான்ஸ்போர்ட்டை இயக்குவதற்கான கான்ட்ராக்ட் பெறுவதற்கு, அந்த கம்பெனிகள்ல செக்யூரிட்டிகளை நியமிப்பதற்கான அந்த கான்ட்ராக்டை யார் கைப்பற்றுறது அப்படிங்கிறதுக்கு, அந்த கம்பெனிக்குள்ளார கேன்டீன்களை யார் நடத்துறது அப்படிங்கிறது, இது போன்ற அந்த தொழில் போட்டிகள் இதெல்லாம் ஒரு குறுகிய காலத்துல ஒரு கோடீஸ்வரனாக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு இருந்தது. அப்ப இந்த தொழில் போட்டிகள் நூடாகத்தான் அங்க ஒரு கேங்ஸ்டர் குரூப்பும் கிரியேட் ஆகுது. தமிழகத்துல இந்த ஸ்கிராப், இந்த பன்னாட்டு தொழிற்சாலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் அந்த மாவட்டங்கள்ல ஏறத்தாழ இதே போன்ற போக்கையும் நாம் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியும். என்னதான் இந்த மகாராஷ்டிரா பூனே அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனலுக்கான ஒரு ஹப்பா இருக்கு அப்படின்னு நம்ம வெளியில சொல்லிக்கலாம். ஒரு டாப் ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் மாநிலமாக அது இருக்கு அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். அல்லது அது ஒரு சாஃப்ட்வேர் சிட்டியாக இருக்கு அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ அதற்கு அப்படியே நேர்மாறாக அந்த மகாராஷ்டிரா பூனே
சுற்றியுள்ள அந்த பகுதிகளில் இது போன்ற கேங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. இதை ஒரு தொழில்முறை கொள்ளையர்களாகவே அவர்கள் அங்கே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் இதன் வழியா நாம் அறிய முடியுது. இந்த வழக்கை நாம் தொடர்ந்து அவதானிப்போம். நம்மளுடைய திருச்சி சிட்டி போலீஸார் அடுத்து இதுல என்னென்ன ஒரு அதிர்ச்சிகரமான அல்லது உண்மை விவரங்களை எப்படி வெளியில கொண்டு வராங்கிறத நாமளும் தொடர்ந்து பதிவு செய்வோம். நன்றி.